அவ்வளோ தொலைக்காட்சியில் அடுத்தடுத்து 4 புதிய சீரியல்கள் வரப்போறதாகவும் இப்போ பிரைம் டைமில் பாப்புலராக டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க சீரியல் ஒன்று முடியப்போறதாகவும் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. எந்த சீரியல் முடிய போது, அதற்கு பதிலாக எந்த சீரியல் வரப்போது வாங்க முழுமையா இப்போ இந்த வீட்டில் பார்க்கலாம். பிரைம் டைமில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க சீரியல்களில் 1000 எபிசோடுகளே தாண்டி டெலிகாஸ்ட் ஆகிற சீரியல்னால அது நம்ம கயல் சீரியல் தான். கயல் சீரியலுக்கு எண்டு கார்டு போட்டு அதுக்கு பதிலாக புது சீரியல் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் இப்போதைக்கு கயல் சீரியல் முடிய மாதிரி தெரியலங்க. ஆமாங்க, பிரபல தொலைக்காட்சியில் சமீபத்தில் டெலிகாஸ்ட் ஆக ஆரம்பித்த சீரியல் தானே ரஞ்சனி. இந்த சீரியல் கூட சமீபத்தில் சன் குடும்ப விருதுகள் நிகழ்ச்சியில் விருதெல்லாம் வாங்கிருந்துச்சு. இந்த நிலையில் நம்ம யாரும் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில் தற்சமயம் இந்த ரஞ்சனி சீரியல் தாங்க முடிக்கப்படுறதாக தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. ரஞ்சனி சீரியலானது ஸ்டார்டிங்கில் இரவு 9:30 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த சீரியல் சரியான டிஆர்பி ரேட்டிங் கிடைக்காதனால இந்த சீரியலோட டைம் ஸ்லாட் மாற்றினாங்க. தற்சமயக்கும் ரஞ்சனி சீரியலானது இரவு 10 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகி வருகிறது. இந்த சீரியலோட கதைக்களம் நல்லா தான் இருக்குது. சீரியல் மக்கள் விரும்பி தான் பார்க்குறாங்க. ஆனால் எதனால் இந்த சீரியலுக்கு டிஆர்பி ரேட்டிங் கிடைக்கல அப்படின்னு தாங்க தெரியலை. இந்த நிலையில் தற்சமயக்கும் சேனல் தரப்பில் ரஞ்சனி சீரியலுக்கு எண்டு கார்டு பட்டு அதுக்கு பதிலாக புதுசாக ஒரு சீரியலை டெலிகாஸ்ட் பண்ண முடிவு பண்ணியிருக்காங்களாம். ஆமாங்க, பிரபல தொலைக்காட்சியில் அடுத்தடுத்து ஆடுகளம், பூவே செம்பூவே, செல்லமே, பராசக்தி என 4 புதிய சீரியல்கள் வர இருக்குது. இதில் ஆடுகளம் சீரியலோட ஷூட்டிங்கானது கிட்டத்தட்ட 1 வருஷங்களாக போய்கிட்டு இருக்குது. ஆடுகளம் சீரியலுக்கு சரியான டைம் ஸ்லாட் கிடைக்காதனால தான் இதுவரையும் இந்த சீரியல் டெலிகாஸ்ட் ஆகாமல் இருக்குது. இந்த நிலையில் தற்சமயக்கும் ரஜினி சீரியல் டிஆர்பி ரேட்டிங் குறைஞ்சிக்கனால அந்த சீரியலுக்கு எண்டு கார்டு போட்டு ரஜினி சீரியல் டெலிகாஸ்ட் ஆகிற அதே டைமுக்கு ஆடுகளம் சீரியலை டெலிகாஸ்ட் பண்ண சேனல் தரப்பில் முடிவெடுத்திருக்காங்களாம். நீங்கள் ரஜினி சீரியலை விரும்பி பார்ப்பீங்களா? அந்த சீரியல் முடிகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த அடுத்தடுத்து 3 புது சீரியலோட ப்ரொமோ கூடி சீக்கிரம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னும் இந்த சீரியல்லாம் எப்போ டெலிகாஸ்ட் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம எங்கள் ரெடபிள் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.